இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஈட்டிங் அல்லது ஹெல்தி ஃபுட்ஸ் அப்படின்றது ட்ரெடிஷ்னல்ல இருந்த இன்னைக்கு கட் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு டைமே இல்லை, பட் எப்படியாவது வயிறை ரெடி பண்ணும் அப்படின்னா லோக்கல் கிடைக்கிற ஃபுட்டும், சீசனல்ல கிடைக்கிற ஃபுட்டும் எப்படி நீங்க பார்க்குறீங்க? ஹாய் ஹலோ வீட்டுன் ஃபேம். நம்ம வந்து இயற்கை வாழ்வியல்ல ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட் அப்படின்னு சொன்னாலே நிறைய குழப்பங்களும் நிறைய வந்து கேள்விகளும் நமக்கு வந்து வர்றது ரொம்ப சகஜமா இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் ஸ்ரீவர்தினி எலக்ட்ரோ ஹோமியோபதி பிராக்டிஷனர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட் அப்படின்னா என்ன, ஹெல்த் சம்பந்தமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கிக்க போறோம். ஸோ அவங்களை வெல்கம் பண்ற இந்த ஷோக்கு. ஹாய் ஸ்ரீவர்தினி மேம். வணக்கம் சதீஷ், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஓகே மேம், பிஃபோர் கெட்டிங் இன் டு த சப்ஜெக்ட், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்த் ஈட்டிங் ஹேபிட் இதை பத்தி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுங்க. ஓகே, டு ஸ்டார்ட் வித், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் என்னன்னு தெரியறது, பட் அவங்களும் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க என்னோட ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் எ ப்ராக்டிஷனர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலை மாதிரி நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஹெல்த் இஸ் நாட் அ மித். அது ஆக்சுவலாக வந்து நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும். நேச்சர் கிட்ட எல்லா ரெமெடி இருக்குது நம்ம கிட்ட. அது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெல்த்னு ப்ரிசைஸாக ஒரு டெஃபினிஷன் நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, பட் நான் ரொம்ப எளிமையாக வைப்பேன். என்கிட்ட டெஃபினிஷன்ஸே கிடையாது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சி அவர் ஆன்சிஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ட் அவங்க வச்சுக்கிட்டதே கிடையாது. அப்போ இயற்கையாகவே அவங்க அந்த சீசனல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டே இருந்தவங்க ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. நம்மளே பார்த்துருக்கோம். 100+ இயர்ஸ் இன்னைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம கண் முன்னாடி நான் பார்க்குற ஆன்சிஸ்டர்ஸே 90 கிராஸ் பண்ணி இருக்காங்க. டெக்னாலஜி பரிமாற்றத்தில் டியூ டு அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் எல்லாம் என்ன ஆகுதுங்கன்னா, சார்ட் போட்டு இவ்வளோ கேலரிஸ் இப்படியெல்லாம் சாப்பிடணுங்கிற ஒரு சயின்ஸ் இருக்கு. ஐ வெல்கம் தட். பட் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் எடுத்து இதில் என்ன கேலரி இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு, இதெல்லாம் பார்த்து சாப்பிட்றாங்க. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் பிஸி பீப்புள் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு ஹெல்த் நாலேஜ் இருக்கவே இருக்காது. தே ஆர் ஒன்லி இன் டு த ஜாப் பிஸ்னஸ், அதுதான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் சாப்பிடுங்க, இந்த கேலரி எடுங்கன்னு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அப்போது மேடம், நான் அதிகமாக வந்து ப்ரோட்டீன் எதில் இருக்குது சாப்பிட்றேன், லைக் அப்படியே வந்து மெக்னீஷியம் எவ்வளோ இருக்குது, ஜிங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து சம்டைம்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருவோம். என்ன சிம்பிளிஃபைனா, ஃபர்ஸ்ட் இயல்பாக இருங்க. டேக் பேக் யுவர் செல்ஃப் டு 20 years பிஃபோர். உங்களோட பாட்டி இவங்க எல்லாமே வந்து அம்மா இவங்கெல்லாம் எப்படி சமைச்சாங்க, அது ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இயல்பாக சமைச்சு அப்போ அவங்களே தாதுப்புக்கள் எல்லாம் பார்த்து தான் அதுபடி தான் சாப்பிட்டே வந்திருக்காங்க இல்லைங்களா? நம்ம ஏன் வந்து அதை மறந்தோம்? இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸ் வந்து நியூ ஜங்க் ஃபுட்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் இயல்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடும் போதுட்டு வில் இட் சூட்ஸ் மை பாடி, யூசர் மேனுவல் கற்றுக்கணும். பாடியோட யூசர் மேனுவல் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நாலேஜ் நம்ம எடுத்தால் போதும். இப்போ இது தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிற காமன் சென்ஸ் இருந்தால் போதும் சாப்பிடும்போது. அப்போ ஒன்ஸ் இன் அ வைல் வி கேன் சீட் அவர் செல்ஃப். ஓகே, ஜங்க் ஃபுட் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், பட் நாட் 365 days. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிம்முக்கு போவாங்க, ஜிம்முக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே ஒரு போண்டா கடையை பார்த்தோன்னே சாப்பிட போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரிடே இல்லாமல் ஓகே கிரேவிங்காக வி கேன். எஸ், அப்கமிங் ட்ரெண்ட் எப்படி இருக்காங்கன்னா, கிரேவிங்காக சாப்பிட்றாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், டிவியே சோஷியல் மீடியாவே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணி டேஸ்ட் பட்ஸ் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஆட்ஸே வருது. ஸோ நம்ம பிரெயினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகி எனிபடி வில் டெம் டு ஈட் தட். சில்ட்ரன்ஸோட மார்க்கெட்டை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சில்ட்ரன்ஸ் சேம் அப்ளைஸ் டு த அடல்ட்ஸ் ஆல்சோ. சீக்கிரம் நம்ம அதில் வந்து ட்ராப் ஆயிடுறோம். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல், சாப்பிடுங்க, பட் சீட் யுவர் செல்ஃப் சம்டைம்ஸ். அடாப்ட் ஆகணும். பாடிக்கு எப்படி அடாப்ட் ஆகணும்னா, இது தேவை, இது தேவையில்லாதது. அப்போ என்ன அப்படின்னா, பாரம்பரியமா சமைச்சு எப்படி நம்ம உண்ணணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மலாம் இங்கே லோக்கல் பீப்புள் இங்கே இருந்துட்டு இருக்கும்போது நம்ம லோக்கல் அவைலபிள் ஃபுட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு பழகணும். அப்போ நமக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள என்ன நம்ம கண்ணுக்கு படுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு ஏற்ற உணவு. சீசனல் ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ என்னன்னா, லோக்கலா கிடைக்கிறத சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சீசனல்ல கிடைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆப்பிள் இருக்குன்னா, இப்போ நம்ம இந்தியன் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரியில சீசன் அப்படின்னா, பட் வி வாண்ட் டு ஹேவ் ஆப்பிள் ஃபார் த்ரூ த இயர். அதனால நம்ம என்ன பண்றோம், இம்போர்ட் பண்றோம், அந்த மாதிரிலாம் பண்றோம். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல லோக்கல் கிடைக்கிற ஃபுட்டும் சீசனல்ல கிடைக்கிற ஃபுட்டும் எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ இட்ஸ் எ குட் கொஸ்டின் ஃப்ரம் யுவர் சைட். இப்போ லோக்கல் ஃபுட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சீசனல் ஃபுட்ஸ்க்கு போவோம்.
சீசனல் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லா காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ப்போம். இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, இப்போ வின்டர், ஆட்டம் இந்த மாரி சம்மருக்கு விதவிதமான காய்களும் வருது, ஃப்ரூட்ஸும் வருது. அப்போ நம்மளோட ரோட்டு கடைகள்ல எது அதிகமா விளைச்சல் வருதோ அது மார்க்கெட்ல இருக்கும். நம்ம அன்னாடம் வெளியில போயிட்டு இருக்கிறவங்க தான். ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நகாப்பழம் வந்து ஃபுல் சீசன்ல இருக்கும். அப்புறம் கமலா ஆரஞ்சு ஃபுல் சீசன்ல இருக்கும். வாட்டர் மெலன் ஃபுல் சீசன்ல இருக்கும். கிழங்கு ஒரு சீசன்ல சீசன் இருக்கும். பார்த்தீங்கன்னா, பழங்கிழங்கு இருக்கும். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்ல படுதுன்னா, அதெல்லாம் தான் சீசன். அப்ப இயற்கை வந்துட்டு அதுக்கு தெரியும். இயற்கைக்கு ஒரு அறிவு இருக்கு. அதே மாரி நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்கு. அப்போ இயற்கையும் உடம்பும் 2ம் கனெக்டட். அப்ப நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, நம்ம உடல பார்த்துக்கணும்னா, இயற்கையில விளைஞ்சது நம்ம அதான் சீசனல் ஃபுட். ஓ! சூப்பர். மார்க்கெட்ல நம்ம அதிகமா பார்க்குறோமோ அது சீசனல். நவ் கமிங் டு த லோக்கல் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி விளைச்சல் கல்டிவேஷன் பண்ணணும். இன்னைக்கு 365 டேஸ் கல்டிவேஷன் பண்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன் கூட வந்தாச்சு, ஆப்பிள் வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய கியூக்யூம்பர்ஸ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு என்னங்க 365 டேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கல்டிவேஷன் அப்படிதான் இருக்கு. சிலது ஹைபிரிட் கல்டிவேஷன்ஸா இருக்கு. பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தே ஹேவ் டு கல்டிவேட் லைக் தட். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த நிதானம் வேணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து எந்த உவமை இருக்கவே இருக்காது. அப்ப அந்த தட்பவெப்பத்துக்கு நிலைமைக்கு ஏற்றா போல நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் அடாப்ட் ஆயிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதுவே நமக்கு ஹீல் ஆகும். அந்த ஃபுட்டே நமக்கு மெடிசனா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை சம்மர்ல வாட்டர் மெலோன் வருது. சம் லிக்விட் ஃபுட்ஸ் ஓகே. ரெமெடி ஃபார் தட் பர்టిక్యులர் சீசன் நம்ம பாடி நம்ம அடாப்ட் டீஹைட்ரேட் பண்ணிருக்கு. ஆகாம இருக்கிறதுக்கு, ஹைட்ரேட்டடா வைக்கிறதுக்கு நேச்சர் இஸ் கிவிங் அஸ். இப்படிதான் நம்ம வந்து ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம திங்க் பண்ணணும். இதுதான் சயின்ஸ். நேச்சர் ஹேஸ் இட்ஸ் சயின்ஸ் அண்ட் பாடி ஹேஸ் ஒன் சயின்ஸ். வி ஹேவ் டு கனெக்ட் தட் போத். அவ்வளவுதான். அண்ட் வி ஹேவ் டு கீப் இட் வெரி சிம்பிள். நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சு பழகிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தப்ப நீங்க சொன்னீங்க பிளட் சர்க்குலேஷன் மாதிரி இன்னொரு சிஸ்டம் இருக்கு, நம்ம அதை வந்து கவனிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. இன் யோர் பெர்ஸ்பெக்டிவ் அது என்ன சிஸ்டம், அதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது? எனி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்ஸே எடுக்கிறோம்னு வைங்களேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஐ கெட் அ நியூ மொபைல், அதோட யூசர் மேனுவல் பார்த்துட்டு நம்ம நிறைய மனுக்கிடுறோம். இதில் என்ன நியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு எதை அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கியூரியாசிட்டியில் நம்ம அது பார்க்குறோம். அதே யூசர் மேனுவல் வந்து நம்மளோட பாடிக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா வி ஆல்வேஸ் யூஸ் டு டெல் நம்ம பாடி ஒரு வெஹிக்கல். நம்மளோட ஜேர்னியை ஃபுல்ஃபில்டாக ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வெஹிக்கலோட யூசர் மேனுவல் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ 10th வரைக்கும் நம்ம எல்லாம் கொஞ்சம் சயின்ஸ், ஹியூமன் எனாட்டமி எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு மேலே நம்ம கெரியர் பேஸ் பண்ணி நம்ம நிறைய டாபிக் மாதிரி நம்ம போயிருப்போம். பட் எப்போனா கூட நம்ம உடம்பை பற்றி ஃபர்ஸ்ட் அறிவு நமக்கு தான் இருக்கணும். சரிங்களா? இக்னரன்ஸ் வேற, இன்னசென்ஸ் வேற. நம்ம வந்து இக்னரண்டாக இருக்கும், எல்லாம் தெரிஞ்சும் பண்ணாமல் இருக்கிறோம். இன்னசென்ஸ் நம்ம இங்கே சொல்லவே முடியாது. நம்ம உடம்பை பற்றி நம்ம இன்னசென்ட்டாக இருக்க முடியுமா? முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு தெரியுது, பரவாயில்ல நம்ம சாப்பிடலாம், என்னத்தை போய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? பட் வி வெரி வெல் நோ தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் பாடி, சூட்டபிள் ஃபார். ஸோ ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் பர்டிகுலர் ஃபுட் எதுவும் நான் சொல்ல. ஆஸ் அ வியூவர்ஸ் எவ்ரிபடி நோ எது நான் சாப்பிட்றேன், எது எனக்கு தேவை, எது தேவையில்லை. நல்லா எல்லாருமே எனக்கு அறிஞ்சு தெரிஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஃபாஸ்ட் பேஸ்ல வந்து எதை சூஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு அது தெரியறது இல்லை. அப்போ நம்ம உள்நோக்கி பயணம் செய்யணும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இப்போ நம்ம சாப்பிட்றது அந்த ஒரு இன்ச் நாக்கோட நம்மளோட வேலை முடிஞ்சாச்சு. ஃபாலோ பண்ணினோம்னா நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதுக்கு நம்மள அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு அந்த உடம்பு எவ்வளவு வேலை பண்ணுதுன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் ஸ்ட்ரீம்ஸ் வேலை பண்ணணும், கெனிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி சோ மெனி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணும்போது தான் ஒரு வாய் உணவு கூட போய் செரிமானமாய் அதாவது தாதுக்களை போய் அந்த நம்ம சிஸ்டம்குள்ள செலுத்த முடியும். அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் சாப்பிடுங்க, கண்ணுக்கு நல்லது நம்ம சொல்லி முடிச்சிடுறோம். ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடம்பு என்ன வேலை பண்ணும் அப்படிங்கறத வந்து நம்ம திஸ் இஸ் த சிஸ்டம் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அவர் பாடி. இது எல்லாத்துக்கும் தெரியணும். ஒரு பேசிக் நாலேஜ் இது தெரியணும். பாடிக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்போ எப்படி ஒருத்தர் நான் உங்களை அடிக்க வரேன், நீங்க கண்டிப்பா வந்து நீங்க ரெசிஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ லைக் யூ ஹேவ் சம் செப்பரேட் நாலேஜ் லைக் தட்னா பாடிக்கு இன்டர்னலா வந்து நிறைய அறிவு இருக்கு. ஓ பாடி நம்மகிட்ட பேசுதுன்னு வெச்சுக்கலாம். பாடி லாங்குவேஜ். இட் இஸ் a language. ஓகே. Pain is a language. வலிக்குது அப்படிங்கறது இந்த வலின்னு ட்ரீட் பண்ணாம இட் இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் அஸ். நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, அப்ப எப்படி சொல்லும்? வலி மூலியமா தான் சொல்லும். அது ஒரு உணர்வு. அதை நம்ம உள் வாங்கிட்டு தென் வி ஹேவ் டு அனலைஸ் என்னத்தினால இந்த வலி வருது. ஸோ வலினா இமீடியட்டா வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் ரெமெடி போயிடும். வி ஹேவ் சம் ஆல்டர்னேட் டேப்லெட்ஸ் ஆர் லைக் பெயின் கில்லர்ஸ் ஆர் சம்
ஆயில்மெண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம பண்ணிடுறோம். பட் டீப் இன்சைட் த பாடிக்குள்ள போய் பார்க்கும்போது வாட்ஸ் ராங் வித் தட் அப்படின்னு. ஃபார் இதனால அது எக்ஸாம்பிள் கம்யூனிகேட் பண்ண விரும்புச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவை நமக்கு கொஞ்சம் வளர்த்திக்கணும். ஓ! இதுதான் இக்னோரன்ட் நீங்க சொல்றீங்க. அந்த இடத்துல அது ஏதோ சொல்ல வருது. நீங்க தெரியாம We பண்ணல. have to connect with our ஏதோ body. மிஸ்டேக்ன்னு தெரியுது. பட் நீங்க அதை என்னன்னு அனலைஸ் பண்ணாம அதை ஜஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க. ஓகே. எஸ், பட் அது கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு சைல்டே அழுகுறாங்க, இல்லை ஏதோ என்னத்துக்கோ காரணத்துக்காக அடம் பிடிக்கிறாங்க. நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, கண்டிப்பா, டைம் கண்டிப்பா, ஸ்பெண்ட் பண்ணுவோம். சி வாட்ஸ் ராங் வித் யூ, ஆமா. என்ன உனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணுவோம். ஒரு சைல்டை எப்படி அதோட தேவையை எப்படி ஒரு குழந்தை சொல்லும், அழுக மூலியமா சொல்லும், ஒரு அடமெண்ட் கேரக்டர் மூலியமா சொல்லும். ஸோ தட் இஸ் தி ரெப்ளிகா ஆஃப் த சைல்டு. பாடி வந்து அந்த மாதிரி நம்ம Likewise, நம்ம பாடி we have to see ourselves first, we have to love ourselves. So we are responsible for our body. Because இந்த ஒரு வெஹிக்கிள் தான் நம்மளோட ட்ரீம்ஸ் ஆகட்டும் ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளோட எண்ட் ஜேர்னியை கொண்டு போய் கம்ஃபர்டபுளாக சேர்த்தக்கூடியது இந்த வெஹிக்கிள். இஃப் யூ ஹேவ் ட்ராவலிங், நம்ம we are coming for a program here. There are so many means of vehicle to come here, correct? So we can even take by walk, we can come by cycle, we can come by bike, we can take a sophisticated car, we can take a bus. There are several means of transportation facility to reach this destination. So vehicle plays a major role. Likewise, body is a vehicle. The food what we choose is a fuel. அது நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணலாம், எவ்வளோ ஸ்லோவாக ரீச் பண்ணலாங்கிறது என்ன டிசைட் பண்ணணும்னா மைலேஜ் கொடுக்கும். அப்போ நம்ம ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக நம்ம மாறணும். ஏன்னா இன்னைக்கு we came far away from nature. நேச்சரில் தான் இருந்துட்டு இருக்கோம், பட் நேச்சர் தான் நமக்கு கொடுக்குதுங்கிறத மறந்துட்டோம். அந்த நேச்சர் ஃபுட்ஸை நம்ம எடுக்க போகும்போது நமக்கு மைலேஜ் கிடைக்கும். திஸ் இஸ் how we have to keep it very simple. Now coming to this, லோக்கல் ஃபுட்ஸ் எடுக்கும்போது என்ன இருக்கு, ஓகே சீசனல் ஃபுட்ஸ் எடுக்கும்போது மைலேஜ் கிடைக்கும். ஓ அதோட கனெக்ட் பண்றீங்க. ஓகே, நான் லோக்கல் ஃபுட்ஸ் எடுக்கும்போது டெம்பரரி இட் சாட்டிஸ்ஃபை அவர் டேஸ்ட் பட்ஸ், பட் அதில் மைலேஜ் கிடைக்குமானா கிடைக்காது. தட்ஸ் இட் அபவுட் வெரி ப்ராக்டிக்கல். சூப்பர், பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் மேடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணீங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தும் தாத்தா பாட்டிகிட்ட இருந்தும் பிரிஞ்சு சிட்டி சைடை நோக்கி அவங்க ஏர்னிங்ஸ்க்காக மூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபியூ டேஸ் அவங்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் ஹைப்ரிட்ல இருந்தாலும் கூட பட் அவங்களுடைய தாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஈட்டிங் அல்லது ஹெல்தி ஃபுட்ஸ் அப்படின்றது ட்ரெடிஷ்னலில் இருந்த அந்த ஹெல்தியான ஃபுட்ஸை வந்து அவங்களால ரிமெம்பர் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ திங்ஸ் நீங்கள் வந்து சொல்லணும், நம்ம ட்ரெடிஷனில் இதெல்லாம் நல்லதுன்னு இருந்துச்சு, இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகாத இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்க தரப்புல என்னென்னலாம் சொல்லுவீங்க? Now this younger generations because of higher studies ஆகட்டும் இல்லை ஜாப் ஓரியன்ட் ஆகட்டும் இன்னைக்கெல்லாம் வந்து இன்ஹெரிட் ஆகி போயிடுறாங்க. வெளிப்புறமா நம்மளோட நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து வெளியில போய் இன்னைக்கு வாழக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்ததுனால they forgot about the food actually. So they are entirely focused on their career baseல தான் ஃபோக்கஸ் ஆயிருக்காங்க. பட் அந்த கெரியரை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஃபினான்ஷியலி நல்லா சவுண்டா இருக்கணும், மென்டலி இமோஷனலி ஃபிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் ஒரு பர்சன் அப்படின்னா money is not just enough. So food will decide the character. So there are types of foods like sattvic food, rajasic food, tamasic foods இந்த மாதிரி ஃபுட்டை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிறையா பேர் சாப்பிட்றது வந்து தமஸ்விக் ஃபுட் அண்ட் ரஜஸ்விக் ஃபுட்ஸ், அதாவது காரம், ஸ்பைசஸ், நான் வெஜிடேரியன்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்படி தான் வந்து நம்ம இதுபடி தான் நம்மளோட குணங்கள் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இன்னைக்கெல்லாம் ஸ்பைசி ஃபுட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் வில் டிசைட் அவர் கேரக்டர், ஈவன் அவர் இமோஷன்ஸ். சரிங்களா, டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அதுவாகவே நம்ம வந்து மோல்ட் ஆயிடுவோம். நம்ம என்னதான் வந்து நம்ம அமைதியான ஒரு கேரக்டர் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு உணவை நம்ம கண்டினியூஸாக ஒரு 10 years 15 years சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதோட பாவனைகள் தான் நமக்கு வரும், அதோட குணங்கள் தான் நமக்கு வரும். இப்போ ஆக்சுவலி அவர் ஹியூமன் பாடிஸ் டிசைன்ட் பழம் வகைகள், கொட்டைகள், கீரைகள், காய்கள், பயிறு வகைகள் இந்த மாதிரி தான் வந்து அவர் பாடி டிசைன்டே. நேச்சர் ஹாஸ் டிசைன்ட். நம்ம இதை சூஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு எந்த உவாமையும் வராது. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வாட் ஹேப்பன், வி ஸ்டார்டட் ஆடிங் ஸ்பைசஸ் இன் தட், லைக் சில்லிஸ் அப்படியெல்லாம் பெப்பர் எல்லாம் மறந்து போய் அந்த சில்லிஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் வரும்போது என்ன ஆகுது, அப்படியே நம்மளோட ஆரோக்கியம் ஆயுள் குறைவு அப்படியே ஏற்பட்டதே வந்துட்டு. ஸோ அங்கதான் அந்த டிரான்சிஷன் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஒரு 90 years நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நியூவா இன்வென்ட் பண்றோம்னு நினைச்சிட்டு நிறைய தவறான ஃபுட்ஸ் இன்கல்கேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல. பிகாஸ் we have to be quick enough in eating. நம்மளோட கிச்சன் தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கும். இப்போ எப்படி ஆச்சுன்னா நம்மளோட சமையலறை தான் ஒரு கல்லறையா மாறிடுச்சு. ஓகேங்களா, சமையலறை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள நிர்ணயிக்க பண்ணக்கூடிய ஒரு சமையலறை. இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இதுக்கு பின்னாடி? ஆமாங்க, பிகாஸ் a woman or a man whoever cooks, இன்னைக்கு எல்லாருமே சமைக்கிறாங்க. மென் நிறைய பேர் இன்னும் நல்லா சமைக்கிற மென்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். குவாலிட்டி ஃபுட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா கான்ஷியஸ் இருக்கிற மென்னும் இருக்காங்க, விமனும் இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்
சப்ஜெக்ட் சொல்ல போறதே வந்து ஃபாஸ்ட் பேஸ்ல லைஃப் இருக்கிறவங்க. நம்மளோட சமையலறை இன்னைக்கு கல்லறையா மாறிட்டு வருது. புரியுதுங்களா? நம்ம கல்லறைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. எப்படி? we are cooking all silent killer foods. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே வந்து சைலண்ட் கில்லரா நம்ம வந்து தேவையில்லாத உணவை அன்னாடு கொடுத்து நம்மளோட சிஸ்டம் நம்மளே மாத்தி அமைச்சிருக்கோம். தட் இஸ் வை we are prone to diseases. இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுங்க. நம்ம கிச்சன்ல என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ யங் ஜென்ரேஷன் வந்து எதை வந்து அடாப்ட் பண்ணலாம் ஃப்ரம் த ட்ரெடிஷன். அவங்க ஆன்சஸ்டர் இருந்தோ ட்ரெடிஷன் ஒரு இருந்தோ டேக் அவேன்னு எடுத்துக்கலாம். டேக் அவேன்னு எடுத்துட்டு அவங்க டேக் அவே நம்மள ஆன்சஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய டேக் அவேஸ் இருக்கு. டேக் அவே எது நமக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கிராமத்துல இருந்து வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஒரு சிட்டில போய் இருப்பாங்க. ஆமா, ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் பெங்களூர், சென்னை இந்த மாதிரி இப்போ மெட்ரோபாலிட்டன் குழந்தைங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸும் போறது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல போய் இருக்கிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க அந்த கல்ச்சர்ல அடாப்ட் ஆயிட்டு அந்த ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. தெர் இஸ் நோ ஹார்ம், எக்ஸ்ப்ளோர் ஒன்ஸ் இன் அ வைல். பட் மேஜர் 90% we should be conscious about our own health. We are responsible. நம்ம அந்த நேட்டிவ் ஃபுட்ஸ்ல எது எடுத்துட்டு வரலாம்? இப்போ இன்ஸ்டன்டா நான் எனர்ஜி ட்ரெயின் ஆயிருக்கேன், எனக்கு ஒன்று சாப்பிடணும் போல இருக்குன்னா why you go for some drinks? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்க்கு எதுக்கு போகணும்? ஒரு ஜங்க் எதுக்கு சாப்பிடணும்? கடலை பருப்பு ரீப்ளேஸ் பண்ணும் அந்த எனர்ஜியை, எள்ளுருண்டை ரீப்ளேஸ் பண்ணும் அந்த எனர்ஜியை. இதெல்லாம் தான் நம்மளோட நேட்டிவ் ஃபுட்ஸ். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் குளுக்கோஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த பசிங்கிற ஒரு பேரிச்சம்பழம் கூட சாப்பிடலாம் ரொம்ப பசிச்சா கூட. பட் நமக்கு தாட் எப்படி போகும் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரிங்க் சம்திங். எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம ட்ரெஸ் பண்றதுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? நிறைய மனக்கிடுறோம். அண்ட் வி ஸ்பெண்ட் அ லாட். ஆமா 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 அந்த லுக் குட் ஃபீல் எப்படி கொடுக்கும் அப்படின்னா உள்ளுக்கும் நம்ம அந்த குவாலிட்டி குட் ஃபுட் கொடுத்த போது தான் அந்த குட் லுக் கிடைக்கும். இல்லப்பினா வந்து நமக்கு வந்து கிடைக்காது. மேபி ப்ராபப்ளி மேக்கப் அவர் செல்ஃப். Grooming is different, makeup is different. So we used to tell like don't make up your health, groom your health at least. அதுவே நம்மள ஹெல்த்தியா எடுத்துக்கும். இப்போ நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் மேம். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெல்தி லைஃப் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ரொட்டீனுக்கு என்ன இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரம் த we can copy from the tradition? Before telling about that, அவங்களுக்கு கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் வேணும் குக்கிங் பத்தி. ஸோ அது வேணும். அப்போ அதை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்கு என்னன்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் தி ஒரு ஹேபிச்சுவல் ப்ராக்டிஸாவே என்ன வரணும் அப்படின்னா குக்கிங் வரணும்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாருமே குக் பண்ணி பழகிக்கணும். ஏன்னாக்கா இப்ப பாருங்களேன், நம்ம எல்லாம் ஒரு ட்ரெடிஷன்ல இருந்துட்டு இருந்தோம். 10 பேரும் ஒரு வீட்டுல இருந்தாலும் ஒரே அம்மா சமைச்சிட்டு அத்தனை பேர் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? மைண்ட்ஃபுல் குக்கிங் இருந்தது. அப்போ ஒரு அம்மா எப்படி சமைக்குவாங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் லவ் அதில் இருக்கும், ஃபுல் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் வயிறு நிறையணுங்கிறது அவங்களோட என்டையர் மைண்ட்ஃபுல்னஸ் குக்கிங்கில் இருக்கும். அப்போது அந்த எனர்ஜி என்னவோ இட்ஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அப்போ ஹோம் ஃபுட்க்கும் வெளியில் குக் பண்ணவங்களுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். வெளியே சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ஒன்ஸ் இன் அ வைல் வெளில சாப்பிடலாம். ஆனால் ரெகுலராக 365 days கேட்டு பாருங்க, அவங்களுக்கு எப்பனாக்கா வீடு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா அதில் சோ மச் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க மதர். ஸோ நம்மலாம் அப்படி தான் இருந்தோம் இல்லைங்களா? ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் இப்போ எங்க பாட்டியே எடுத்துக்கலாங்க, ரொம்ப அசால்ட்டா சமைச்சு முடிப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க யாருமே ஹெல்ப்புக்கு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவ்வளோ பெரிய சம்பளுக்கு அவங்க சமைச்சிடுவாங்க. நான் கமிங் டு த சிட்டி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு அது வந்து தெரியாமே இருக்கும். அப்போ உடம்போட அடிப்படை நியதி என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு, உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, இந்த அறுசுவையோட உணவை நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு போனாவே இன்னைக்கு ஜாஸ்தி பேரு சாப்பிடாம தான் போறாங்க. ஏன்னா பந்தி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், நம்ம முன்னோர்கள் அப்பவே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பஃபெட் வந்துருச்சு. ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி லீஃப் சிஸ்டம் வந்து நல்லா பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உப்பு வைக்குவாங்க, ஊறுகாய் வைப்பாங்க. அந்த ஊறுகாய் வைக்கும் போது நம்ம செக்ரேட் ஆகும் சலைவா. தேர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் தட். அப்ப அந்த லீஃப்ல வந்துட்டு பாதியா பிரிக்கும் போது கீழே அசிடிக் ஃபுட் இருக்கும், அதான் சாதம். மேல வச்சிருக்க லீஃபுக்கு மேல இருக்கிறது எல்லாம் ஆல்கலைன் ஃபுட்ஸா இருக்கும். லீஃப்க்கு கீழே நம்ம சாதம் வைப்போம் இல்லைங்களா? கொஞ்சம் சாதம் வச்சுட்டு தான் எல்லாம் பொரியல் இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா? லீஃப்க்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து ஆல்கலைன் ஃபுட்ஸ், இங்க இருக்கிறது அசிட்டிக் ஃபுட்ஸ். ஸோ அப்பவே எப்படி நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்கன்னா பல வகையான காய்கறிகள் வச்சு ஆல்கலைன் ஃபுட்ஸ் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. ஆனால் அசிட்டிக் ஃபுட்ஸ் கொஞ்சம் தான் வச்சாங்க பாருங்க, சாதம் கம்மியாக தான் இருக்கும். அது அப்படியே வந்து மருவி லீஃப் காணாம போச்சு, அப்புறம் ஆல்கலைன் காணாம போச்சு, இப்போ அசிட்டிக்லாம் வந்து இருந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போ இனிப்பு, உப்பு, புளிப்பு தான் நிறைய நம்ம எடுத்துட்டு இருக்கோம். துவர்ப்பு, உறுப்பு, கார்ப்பு என்னன்னே தெரியாது. அந்த துவர்ப்பு, உறுப்பு, கார்ப்பு என்ன இருக்குன்னா வெரி சிம்பிள். நம்ம ஹோம் டவுன்ல கிடைக்கக்கூடிய காய்கள் ஃபர்ஸ்ட் நம்ம அதை மாத்தினாவே போதும். என்ன தெரியுங்களா? நாட்டு காய்கள். காய்கள் பேருங்க சொல்லுங்க பார்க்கலாம். பீர்க்கங்காய், எஸ், புடலங்காய், எஸ், முருங்கைக்காய், எஸ், திரி, எஸ், வெண்டை, இது எல்லாம் நாட்டு காய்கள். இது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இதுல தான் வந்து துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு இருக்கு. நெல்லி, இந்த மூணுமே இதுல நெல்லி
நெல்லி 12 ரகமான காய் வகைகள் இருக்கு. ஓகே. இது எதுவுமே வந்து ஹைபிரிட் காயே கிடையாது. புரியுது புரியுது. இங்க எங்கேயுமே நம்ம ஹைபிரிட் பேசவே கிடையாது. நாட்டு காய்கள் இதை வந்து எல்லா பக்கம் விளையுது. பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, கோவையில இருக்குது, எல்லா பக்கம் இருக்கு. நம்ம சூஸ் பண்ணணும். we have to select our foods. So busy people என்ன பண்ணணும், ஒரு 10% ஆவது அவங்க பாடிக்கு அக்கறை எடுத்து ஐ வாண்ட் திஸ், ஐ டசன்ட் வாண்ட் திஸ்ங்கிற they should have some little of common sense. ஏன்னாக்க அகடமிக்ல எனக்கு யாருமே இதை சொல்லி தரது இல்ல. அகடமிக் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், only to பட் earn பீப்புள் money. லேர்ன் பண்ணிக்கிறாங்க மேம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கணும்னா தே கோ அண்ட் டூ லாட் ஆஃப் Explore. எக்ஸ்ப்ளோர். எவ்வளோ Explore எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. கம்பேரிசன் பண்றது, ப்ரைசிங், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பண்றாங்க. ஸோ நீங்க சொல்ற வர்றது என்னன்னா சேம் அந்த எக்ஸ்ப்ளோர் வந்து உங்க ஹெல்த் அண்ட் Interest. ஃபுட்டில் குக்கிங்ல வந்து பண்ணுங்க. பண்ணணும். நம்ம இப்போ தான் நிறைய பண்ணணும். இன்ஃபர்மேஷன் நமக்கு கொட்டி கிடக்குது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பேசுறது நிறைய கமிங் டு இருக்காங்க. தட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a குட் கொஸ்டின் யூ raised me. எது எடுத்தா கூட நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்குது. இன்னைக்கு என்னன்னா ஓவர் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஓவர் இன்ஃபர்மேட்டிவ் வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆயினா ஒரு கேட்டகரி இப்போ இருக்காங்க. முக்கியமா நம்மளோட அடுத்த தலைமுறை, நம்மளும் அதில் உட்பட. நம்ம எவ்வளோ கிளாரிட்டியா இருந்தாலும் சில மீடியா இம்பாக்ட்ல என்னதோ இது நல்லா இருக்குமோ, அது நல்லா இருக்குமோ அப்படிங்க இருக்கு. இப்போ இருக்கிற க்ரௌடுக்கு புரியணும் அப்படின்னா சமநிலையில எல்லாமே எடுத்துக்கணும். ஆனா நேச்சுரல் புளிப்பு எதுல இருக்கு? எலுமிச்சம்பழத்துல இருக்கும். எலுமிச்சை பழத்துல இருக்கு. அதுல புளிப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, ரெண்டு நெல்லி சுவை நெல்லி இருக்கு, எடுத்துக்கலாம். நெல்லியில இருக்கு. So ஆமா. அப்படி நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். அப்ப மாவு தான் அதிகமா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அந்த மாவு தான் இன்னைக்கு நோவா மாறிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு கார்பு எடுத்துட்டு இருக்கோமோ மாவு தான் நோவு. வெரி சிம்பிள். ஏன்னா அது புளிப்பு தான், அது ஃபெர்மெண்ட் ஆகி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்து ஒரு பண்டிகைக்கு தான் வந்து ஒரு இட்லி அரிசியே இதே இருக்கும். அரிசி உணவே ஆமா, இருக்கும். ஆமா. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ட்ரெடிஷ்னல் நேட்டிவ் தான் வச்சிட்டு லைக் இருப்பாங்க. மில்லட்ஸ் அந்த மாதிரி கிரெயின்ஸ். நேட்டிவ் ரைசஸ். அவங்க மில்லட்ஸ் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. Grains. கம்பு, ராக, சோளம் இந்த ஆமாம். மாதிரி தான் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து ஒரு குவிக்கா நான் பண்ணணும், ரீகேப் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஸி ஜாப் கோயர் பாஷான ஒரு ஜாப்ல இருக்கிறாரு. இனிஷியலா அவர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ஈவினிங் 6 o'clock மேல சாப்பிட்றத கட் பண்ணணும். அப்போ ஒரு ஷிஃப்ட் ரெண்டு முடியாது 8 வேளை மணிக்கு தான். அவர் எப்படி 2 கட் வேளை பண்ணுவாரு? சமைச்ச உணவு, ஒரு வேளை சமைக்காத உணவு. லைக் ஈவினிங் வந்து சமைக்காத உணவு Yes. வச்சுக்கலாம். ஓகே டன். பிகாஸ் காக்கா, குருவி, எல்லா அனிமல்ஸ், மிருகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் ரெஸ்ட்டுக்கு போயிடும். நம்ம கூட அப்படிதான் இருந்தோம். வில்லேஜ்ல இன்னைக்கும் 7 மணிக்கெல்லாம் தூங்குற ஃபேமிலில இருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே, ஆமா, இல்லைங்களா? ஸோ சிஸ்டம் டெல்ஸ், நேச்சர் இஸ் டெல்லிங் அஸ் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணா சாப்பிடு. சூரிய சன்செட் ஆனதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ரெடியூஸ் அவர் சிஸ்டம். நம்ம உறுப்பே அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெஸ்ட் எடுக்கும். Okay. பிளான்ஸ்ல இருந்து பாருங்க, மார்னிங் சன்ரைஸ் இருக்கிறப்போ பிளான்ஸ் எப்படி இருக்காங்க, ரைட்டா இருப்பாங்க. சன்செட் ஆனதுக்கு அப்புறம் பிளான்ஸ் எப்படி இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி தான் எல்லா ஜீவராசிகளும் 84 லட்சம் ஜீவராசிகளும் பூமியில அப்படித்தான் இயங்குது. எக்ஸப்ட் ஃபார் ஹியூமன் பீயிங். நம்ம வந்துட்டு மாத்தி அமைச்சிட்டோம். பிகாஸ் ஆஃப் அவர் ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல ஆமா, நைட் ஷிஃப்ட் ஆமா. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட என்டையர் சிஸ்டம் பயோ கிளாக்கை நம்மளே மாத்தி அமைச்சிட்டோம். பயோ கிளாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பயோ கிளாக்? இந்த டைம்ல இது சாப்பிடணும், இந்த டைம்ல இப்படி தூங்கணும் சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்ற அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆ, பயோ correct. கிளாக்குங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். என்ன முக்கியமா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணோம், அப்புறம் ஃபுட்டை டிஸ்டர்ப் பண்ணோம். இந்த 2 போதும் நம்ம பாடிக்கு ஒரு பெரிய கல்பிரிட்டே இந்த 2 ஹேபிட் தான். பிகாஸ் இன்னைக்கு எல்லாம் வர டிசீஸே வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர் டிசீஸ் தான். பல வந்து ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஒரு ஊரவே அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலரா, பிளாக், இவங்க எல்லாம் வந்தா குரூப்பா வருவாங்க. ஒரு பர்சன் லைக் டிசீஸ் டாப்பாங்க, தென் போயிடுவாங்க. Eradicate இப்ப ஆயிடுவது. வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்ஸ். நமக்குள்ள இருக்கிறதே தெரியறதே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ஆகட்டும், டயபெட்டிக்ஸ் ஆகட்டும், லேட்டா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் சம்திங் இஸ் பாதரிங் அஸ். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஏதாவது ஒரு போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது இப்போ பார்க்கும்போது தான் லிவர் ஸ்க்ளீரோசிஸ் தெரியுது, ஃபேட்டி லிவர் தெரியுது. அப்போ ஈவன் like பிளாக்ஸ் கூட ரொம்ப அப்பதான் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் தெரியுது. அந்த 40-35 வில் பி a ஸ்பீட் பிரேக் ஃபார் அவர் லைஃப். அந்த ஸ்பீட் பிரேக் எடுத்துட்டு நம்ம ஹெல்த் டேக் கேர் பண்ற உரிமை நமக்கு இருக்குது. அது இட்ஸ் a fundamental right to take care of our body. ரைட்ல நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க இட்ஸ் a vehicle அப்படின்ட்டீங்க. இட் இஸ் a vehicle. ஸோ எடுத்துக்கு அங்க ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டுட்டு தட் இஸ் வாட் செல்ஃப் கேர் கம்ஸ் தேர், செல்ஃப் லவ் கம்ஸ் தேர். தென் we have to choose our foods. ஓகே, நான் கொஞ்ச நாள் இப்படி நான் வந்து எடுத்து பழகுறேன். ஸோ லெட் மீ எக்ஸ்பெரிமெண்ட் பட் பாடி அண்ட் லெட் மீ see the difference. அப்போ நம்ம இயற்கையான ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு என்னன்னே தெரியும்னா கூட நீங்க மார்னிங் உங்களோட ஓன் டயட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காப்ஸ் வந்து இப்போ ரைஸ் வெரைட்டி பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட நேட்டிவ் ரைசஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க மார்க்கெட்ல? தேர் ஆர் சோ மெனி ரைசஸ். கேன் யூ நேம் ஃபியூ? கருப்பு கோணி, காட்டு யானம், குள்ளக்கார், பூங்கார், பூங்கார், கருங்குருவை, அறுபதாம் குருவை, ஆமா காட்டு யானம், நிறைய லைக் இருக்குங்க இந்த அந்த மாதிரி மறைந்து போன forbidden ரைசஸ் இப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை எல்லாம். இன்னைக்கும் ஆனா இருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்னன்னா, நம்ம உணவுல எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும் போது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, இயற்கையாவே நமக்கு கிடைக்குது.
கிடைக்குது. அது எடுக்கும்போது நம்ம இப்போ ஸ்கின்ல அதுல இருந்து வந்து டிஃபரன்ஸ் நீங்க தெரியும். கார்ப் சொன்னீங்க. ரைஸ்னாலே கார்ப் நெறைய இருக்குன்னீங்க. இதுல கார்ப் எப்படி இருக்குங்க? இதுல பேலன்ஸ்டா இருக்குமா? எப்படி இருக்கும் பிகாஸ் ட்ரெடிஷனல் வி ஆர் ரைஸ்ல? ட்ரெடிஷ்னல் ரைஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம பிராண்டோட சாப்பிட்றோம். வி நெவர் பாலிஷ் த ரைஸ். த மித் ஹேப்பன்ஸ் வேர் அப்படின்னா பாலிஷ்டு ரைஸ் எடுக்கும்போது தான் நமக்கு அங்கே ஜிஐ கம்மியாக இருக்கக்கூடிய ஓகே, ரைசஸ் நம்ம ஓகேங்க. எடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து குட் ஜிஐ குட் ரைசஸ். ஸோ இட் சப்போர்ட்ஸ் அவர் இன்டர் வைட்டல் ஆர்கன்ஸ். நீங்க சொன்ன வைட்டல் மாரி ஆர்கன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கணும். டூ மச்சும் இருக்கக்கூடாது. நம்ம இத எடுக்காமயே அது இருக்கக்கூடாது. எடுக்கும் போதே நம்ம உடம்பே சொல்லும், அந்த எனர்ஜியே சொல்லும். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். நாட் டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ் அண்ட் ஈஸி டு ஹியர். ஓகே. இப்போ நைட்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. இப்போ மார்னிங்க்கு நீங்க சொல்லிட்டுருக்கீங்க ரைஸ் வெரைட்டிஸ் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம் சிம்பிள் ரெசிபீஸ் நீங்க ஏதாவது சிம்பிள் ரெசிபிஸ் ஈஸி குக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா எல்லாருமே ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்கும்போது நம்ம இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க வந்து ஒரு கருப்பு கவுனி ரைஸ் வந்து ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க வாங்குனாங்க. அது என்னன்னா இம்மீடியட்டா குக் பண்ண முடியல அது வந்து. ஸோ ஐ ஹேவ் டு சோக் இட் ஃபார் சம் 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி சோக் பண்ணி வச்சா தான் எனக்கு வந்து ரைஸ் குக் ஆகுது அந்த இடத்துல வந்து. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால சிம்பிளா நான் வேகமா போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபிஸை இன்ட்ரடியூஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? லைக் இப்போ நம்ம நைட்டுக்கு நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி அன்குக்ட் லைக் ஜூஸஸோ இல்ல சிம்பிள் வாட் எவர் தே லைக் எக்ஸ்ப்ளோர் பட் பண்ணி அவங்க அன்குக்ட் தே கேன் கத்துக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் மார்னிங் வேகமா போகும்போது என்ன அவங்க எடுத்துக்கிறதுக்கு சம் ரெசிபிஸ் கைண்ட் ஆஃப் திங் அல்லது ஈஸியா நீங்க இது பண்ணலாமே அப்படின்றத நீங்க இதை சொல்லுவீங்க? ஓகே, ஈஸியாக பண்ணலாமே அப்படின்னா குக் பண்ணணும். அங்கே வந்து 2 விதமாக பிரிக்கலாம். குக்டு ஃபுட், அன்குக்டு ஃபுட் ஈவன் இன் த மார்னிங். தென் அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் அண்ட் their ஒர்க் பேட்டர்ன் அண்ட் their டைம் பேட்டர்ன் ஹவ் தே ஒர்க். பட் எது ரெண்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சாலட் pattern பேஸில் நம்ம first பண்ணலாம். யா லைக் சாலட் பேஸஸில் போகலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டியில் இந்த கருப்பு கவினி, காட்டியான மருமாப்பிளை இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு அவல் பேஸில் வந்துச்சு, போஹா பேஸில் வந்தாச்சு. ஸோ தே கேன் சோக் இன் த ஓவர் நைட். போஹா சோக் பண்ணிட்டு மார்னிங் வந்து அதை எடுத்து வச்சுட்டா சிம்பிள். தே கேன் ஸ்ப்ரிங்கிள் லிட்டில் கோக்னட், தேங்காய் திருவலை போட்டுட்டு And கொஞ்சம் ஜாகரி நாட்டு சக்கரை போட்டுட்டு போட்டு இல்ல டேட்ஸோ வச்சுட்டு ஒரு பனானா வச்சுட்டு எடுக்கும்போது that gives full plenty of energy to our body. டேஸ்டி ஆல்சோ நீங்க Plenty of சொல்லும்போது energy and tasty. You ஈவன் know, instead of நான் ஒரு ரெசிபி பார்த்தேன். ஜஸ்ட் அது ஓகேவான்னு பாருங்க. லைக் அவல் நம்ம ஊற வச்சு எடுத்துட்டு நம்ம ஆனியன் இதெல்லாம் சாத்தே பண்ணி அதை இதுல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பைசியாவும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எல்லாமே நம்மளுக்கு கிரியேட்டிவ்னஸ் தான். ஈஸி தான். நான் எல்லாம் நம்மள because once we cook we put our entire energy to the food. நம்மள அறியாமே வந்து மைண்ட்ஃபுல்லா நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணாலும் அது ஹெல்த்தியா தான் போகும். அதையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பண்ணி பார்க்க முடியும். 50% அதுல இருக்கிற ஆக்சுவல் எனர்ஜியும் 50% நம்மளுடைய we cook for ourselves, you know. நம்ம குக் பண்ணும்போது நமக்கு சலைவா செக்ரேட் ஆகும். இதை யாருன்னு சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம மொபைலை பார்த்துட்டே சாப்பிடும்போது நமக்கு தெரியறதே ரெண்டு இல்ல. பேருக்குமே இன்வால்வ்மெண்ட்டே இல்லாம போயிடும். once we that's why we used to tell everybody நீங்களே சமைச்சு பாருங்க, அப்பதான் வந்து you will enjoy that food அப்படின்னு சொல்லுவோம். because food is our main fuel to our life journey. To end of the life அதுதான் நம்மள டிசைட் பண்ணது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு அதுக்கு நம்ம விஷயம். செய்ய வேண்டியது Explore the என்னன்னா food and explore start the food, cooking. experiment and start cooking. Only Enjoy if the you cooking cook. அப்படின்றீங்க. Yes, you have to cook. இப்போ எனக்கு என்னன்னா அந்த ரெசிபி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த போகா ஒன்று சொன்னீங்க. அண்ட் and some more afternoon லஞ்சுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா they can go for roti based போலாம். லைக் ரோட்டி, ராகி ரோட்டிலேயே நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஐ திங்க் பண்ணலாம். நீங்க சொல்றது வந்து ஆயில் கம்மியா இருக்கிற மாதிரி இப்போ சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல எஸ், ஆயிலை குறைக்கும். ஆயிலை குறைக்கும். அப்போ அந்த ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா தேவைதான். இட்ஸ் a lubricant. பட் அதுவுமே வேரியண்ட்டாக நம்ம எடுத்துட்டு ரிஃபைண்ட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளோட நாட்டு செக்ல ஆட்டின மாதிரி ஆட்டினதெல்லாம் எடுத்துட்டு அதையுமே வந்து கம்மியான மிதமாக தான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்னேவே நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவு 35 கிராஸ் பண்ணாவே பாயில்டு ஃபுட்ஸ் தான். அண்ட் பசி பத்தியும் அப்படியே சொல்லிருங்க மேம். ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ல பசி எந்த அளவுக்கு ரோல் வந்து ப்ளே பண்ணுது? ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பசி தெரியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல, பசி இருக்குதுங்க. அந்த பசி தெரியுமா உங்களுக்கு? இல்ல கிரேவிங்ல சாப்பிடுறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரேவிங் அண்ட் பசி? கிரேவிங் வந்து பார்க்கும்போது அப்படின்னா இப்போ நான் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பேன், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப சூஸிங்கிறத விட ஐ எக்ஸ்பெரிமெண்ட் வித் நிறைய நியூ ஃபுட்ஸ். நான் நானே வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து சாப்பிடும்போது எனக்கு டெம்ப்ட் ஆகும். அது வந்து கிரேவிங் கேட்டகரிக்குள்ள எடுத்துக்கலாம். பசிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பொய் பசி அப்படி ஒன்று இருக்கு. போய் பசி கொஞ்சம் பசிச்சாவே சாப்பிடணும் மேபி அது ஒரு அப்படின்னு thirst-ஆ வந்து கூட இருக்கலாம் தோணலாம். இல்லையா? தட் மைட் பி அ தர்ஸ்ட். ரொம்ப நேரம் அவங்க வந்து பாடி கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆனால் கூட அந்த கர்லின் ஹார்மோன், இந்த பசி ஹார்மோன் வந்து அவங்களுக்கு செக்ரேட் ஆகும். அந்த டைம்ல உடனே போய் சாப்பிடாம கொஞ்சமா அவங்கள வந்து வாட்டர் எடுத்துட்டு பார்க்கணும். ஓகே, பசி அடங்குதா அப்படிங்கிறது. they have to connect with the body. இப்போ டைம் அப்ப பார்த்து கொஞ்ச நேரம் சாப்பிடுறது சரியா, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது சரியா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருங்க.
டைம் இப்போ இருக்கு நான் ஓகே 9:00 ஆச்சு. மை ரொட்டீன் டைம் மார்னிங் டைம் அப்படின்னு போய் டுடே சாப்பிடணும். சினாரியோ ஹாஸ் பிகம் ரைட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல இருந்தே அது ஆரம்பிக்குது. ஸோ வி ஆர் ஹெல்ப்லெஸ். 7:30 ஆனா சாப்பிட்டு ஆக்சுவலா கிளம்பணும். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தான் ஏன்ஷியன் படி சாப்பிடணும். பசிச்சு தான் நம்ம சாப்பிடணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கால சூழ்நிலை இன்னைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கிறோம், குழந்தைங்க முதல் கொண்டு. பெல் அடிச்சா பசிக்குதோ இல்லையோ சாப்பிடணும். அவங்களுக்கே வந்து நம்மள இன்டியூஸ் பண்ணிடுறோம். அந்த ஹேபிட்டாவே நம்ம கொண்டு வந்துடும். எப்போ குழந்தை பருவத்திலிருந்தே வந்துருது. டைம்க்கு சாப்பிடணுன்ற ஹாபிட் வந்துருது. தட் இஸ் டைப் ஆஃப் கல்ச்சராகவே அது வந்து போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ போட்டு அவங்க ஸ்கூல் பெல் பண்ணும், ஸ்கூல் பெல் பண்ணும்போது அவங்க வந்து படிக்கணும், சாப்பிடணும், திரும்ப வந்து ஸ்டடீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு கரிக்குலம்குள்ள அவங்க வந்துட்டாங்க இல்லையா? இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா ஆமா, ஸ்கூல்ஸ்ல ஆமா, அப்படி இருக்கு. 12 வருஷம் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. எப்படி ப்ரீகேஜினா 15 வருஷம் ஸ்கூல்ல 15 வருஷம் எப்படி இருக்காங்க? ஸ்கூல்ல அதுக்கப்புறம் காலேஜ்ல கரிக்குலம்ல ஒரு செட் 4 to 6 ஆயிடுறாங்க. டைம் இயர்ஸ். பார்த்தா டைம் ஆச்சுன்னா சாப்பிடணும். அப்ப நம்ம எப்படி போய் அவங்க கிட்ட பசி உணர்வை சொல்ல முடியும்? மேபி இப்படி இருக்கலாமா, ஒரு 25 இயர்ஸ்ல ஒரு ஐடில இருக்கிற கை ஹீஸ் ஃப்ரீ டு டேக் ஃபுட் எனி டைம். இப்போ ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் சைல்ட்ஹுட் டேஸை வந்து அது ஒண்ணுமே நம்ம we are helpless. We are helpless because we have to get adopted with that culture. வேற கல்ச்சர் விட்டு வெளியில வந்தோம்னா we'll be odd man out ஆயிருப்போம். மேபி அந்த ஃபாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது கல்ச்சர் பிரேக் பண்ணலாம், இந்த கரிக்குலம் பிரேக் பண்ணலாம் இல்லைங்களா? Yeah, பிகாஸ் தே ஆர் ஃப்ரீ டு டேக் ஃபுட் it is எனி their டைம். free will. ஆமா ஆமா Once அது போச்சுன்னா it is our free will. We can decide our own ஆமா, time. ஆமா, ஆமா. அப்போ வந்து அவங்க கான்ஷியஸா அந்த பசியா இல்ல பொய் பசியா அப்படின்றத எக்ஸாக்ட்லி அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியில் சாப்பிட்டு அவங்களுடைய கட் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயிலாக கிடக்குது. இப்போ அவங்க வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு 3 டிப்ஸ் இம்மீடியட்டாக நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கட் ஹெல்த் பிரச்சனையா அப்படிங்கிறதே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் கான்ஸ்டிபேஷன். ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்டூல்ஸ் வந்து போகிற ஹேபிட் இருக்கவே இருக்காது. ஆசிடிக், அல்சரைட், இந்த மாதிரி நிறைய வந்து வயிறு சம்பந்தப்பட்டது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆசிட் ஃபுட்ஸ் எடுக்கும்போது நமக்கு இருக்கு, ஆல்கலைன் ஃபுட்ஸ் அங்க கம்மி பண்றாங்க. அப்போ அவங்க இமீடியட்டா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எனக்கு டைமே இல்லை பட் எப்படியாவது வயிறை ரெடி பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபாஸ்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட். ஆதி காலத்துல இருந்து அந்த ஃபாஸ்டிங் ரெமெடி தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வச்சுக்கலாம். ஆரம்பத்திலேயே ஆரம்ப நிலையில நான் பண்றேன் அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பசி உணர்வை தாங்க முடியாது. அப்போ ரொம்ப எளிமையா நாங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஃப்ரூட் ஃபாஸ்டிங் போங்க. ஃப்ரூட் ஃபாஸ்டிங் ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க. there is no restrictions, pacify your hunger. then fruit fasting one day. இடையில ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது. ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் மிதமான ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு அதுவுமே பசிச்சாதான் தெரியும், நம்ம சாப்பிடும்போதே தெரியும் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடும், அவ்வளவுதான். ஆர் ஜூஸ் ஃபாஸ்டிங் either this or that. இது வந்து ஒரு ஹேபிட்டா பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் கூட எடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ். எனக்கு ஹேபிட்டே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பழக்கிறதுக்கு பாருங்களேன், அந்த டைம்ல வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கெல்லாம் இருப்பாங்க, நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க, நிறைய விரதம், அதாவது ரிலீஜியஸை கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா நம்ம அன்னாடு வாழ்க்கையில நம்ம மறந்துடுறோம். அப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனை வைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் சொல்லும் இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். அப்படி மறைமுகமா அவங்க ஹெல்த் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் என்னன்னே தெரியாம தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டிங் வந்துட்டு அவங்கள ஒரு டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு 15 days ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி ட்வைஸ் இட்ஸ் குட் டு ஸ்டார்ட். ஃப்ரூட் ஃபாஸ்டிங் ஃபர்ஸ்ட் சொன்னேன், வாட்டர் ஃபாஸ்டிங் சொன்னோம். அப்புறம் தேர்டா வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்ணலாம், ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கலாம், தென் வாட்டர் எடுக்கலாம். இந்த 3 ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இமிடியேட் ஸ்விட்ச் ஓவர் என்ன பண்ணணும்னா, நைட்டு ஆகாரத்தை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். ஆஃப்டர் சன்செட் நம்ம வந்து கரெக்ட். ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ப்ராசசிங் டைம் வந்து நைட் கொஞ்சம் ஸ்லோ கம்மியா தான் இருக்கும். இட் வில் வொர்க். தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லலாம். சாலிட் ஃபுட்ஸ். ஓகே சாலிட் ஃபுட்ஸ் அந்த அதுக்கு தான் 2 வேளை சமைச்ச உணவு, 1 வேளை சமைக்காத உணவு. ஓகே முக்கியமா சமைக்காத உணவு இரவுக்கு போய்க்கலாம். இல்ல அப்படி என்னால தவிர்க்க முடியல அப்படின்னாக்கா they can go to like இந்த நம்ம கஞ்சினா வந்து நம்ம இந்த ட்ரெடிஷனல் ரைஸ் கஞ்சி வச்சிட்டோம்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். அதுக்கு லாங் ரன் நைட் ஹவர்ஸ்ல வந்து அவங்களுக்கு மீட் டைம்ல அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. இதெல்லாம் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ், the baby steps to take care of our gut. And what is the third point, ma'am? Third point, to keep them hydrated. Okay, தண்ணி நிறைய குடிக்கணும். keep them hydrated. It's a must. actually அந்த ஒரு சிப் வாட்டரே வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் பேத்துக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருக்கு. உடனே நிறைய பேத்துக்கு நம்மளே பார்த்துருக்கோம், தெரியாம இடையில பண்ணிடுறாங்க. அந்த ஹேபிட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு பசிச்சா ஏதாவது ஒன்று சாப்பிடணுங்கிற ஃபீலை கட் பண்ணிட்டு அந்த டைம்ல தண்ணி குடிச்சு பழகிக்கலாம். அப்போ வாட்டரே வந்து பெஸ்ட் டீடாக்ஸ். வாட்டர்லயே மருந்து இருக்கு. நீங்க சொன்ன 3 டிப்ஸ்ல வந்து ஒன்னு வந்து அவங்க 15 days ஒன்ஸ் 3 டைப் ஆஃப் ஃபாஸ்டிங்ல ஒன்னு இருக்கலாம். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சன்செட் ஃபுட்டே அவாய்ட் பண்ணலாம், இல்லைன்னா
ரொம்ப சாலிட் ஃபுட்ஸ், ரொம்ப திட உணவு லிக்விட் ஃபுட் எடுத்துக்காம மாரி போய்க்கலாம். லிக்விட் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஆமா. நம்பர் 3 வந்து நீங்க சொல்ல டீஹைட்ரேஷன் வந்து பாடியில இல்லாம பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு வாட்டர் சொல்றீங்க. ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ஹங்கர் ஃபீலே இருக்காது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இமீடியட்டா ஏதோ வந்து கிரேவிங் இருக்காது, ம், ம், சாப்பிட்றதுக்கு ம், இருக்காது. ம். திஸ் ஆல் இஸ் டிசிப்ளின் அண்ட் மைண்ட் செட். சூப்பர் மேம். எக்ஸலென்ட். எவ்ரிதிங் இஸ் டிசிப்ளின் அண்ட் மைண்ட் செட். எக்ஸலென்ட். கண்டிப்பா When நான் you will get discipline, when you will get mindset, only when you connect with your body, you will get these two aspects. சூப்பர். ஸோ கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மெத்தட்ஸ் அவங்க வெரி ஃபாலோ வெரி பண்ண சிம்பிள் மெத்தட். இதுக்கு வந்து யாருமே தேவையில்ல, அவங்களே ஃபாலோ ப்ரீபயோட்டிக் பண்ணிக்கலாம். நம்மளே தான் நமக்கு ரிசர்ச்சும் பண்ண மருந்து. வேண்டியதில்ல. ஆமா. நம்மளோட மனசே தான் நமக்கு மருந்து. ஸோ கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்றது அவங்க கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்காங்க அப்படின்றதுலயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிடலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு கட் ஹெல்த் இம்ப்ரூவ் எவ்ரிதிங் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் மலச்சிக்கல் அண்ட் மனசிக்கல். இந்த ரெண்டும் இருந்தா டோட்டல் சிஸ்டம் வந்து உள்ள டேமேஜ் ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாதிக்க இருக்குதுன்னு தெரியும், நமக்கு தெரிய வரும். பட் அவங்கனால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே மேம். இப்போ நம்மளுடைய கிச்சன் நீங்கள் சொன்னீங்க, நம்மளோட ஆரோக்கியமே அங்கே தான் தொடங்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ வந்து மாறிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம கிச்சனில் நம்ம என்னென்ன பொருட்கள் அவசியம் இருக்கணும், அது தினசரி நம்ம வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்திக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கம்பல்சரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மை மதரோட கிச்சன் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் கிச்சனாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு அடாப்ட் ஆயிருப்பேன். மோர் ஓவர் ஐ ப்ராக்டிஸ் தட். பட் இப்போ இருக்கிற அப்கமிங் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்புனே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. தாளிச்சு ஊத்துறதே ஒரு சயின்ஸ் தான். அந்த தாளிச்சு ஊத்துறது, அந்த கடுகு, அந்த மிளகு எல்லாம் போட்டு பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் கிச்சனில் நான் என்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னா இஞ்சி, கடுக்காய் அண்ட் சுக்கு, இந்த மூணும் மெயினாக இருக்கணும். அப்புறம் அந்த சம்படம் சொல்லுவாங்க, சம்படம் அஞ்சரை பெட்டி மாதிரி, அது கம்பல்சரி வேணும். அந்த ஸ்பைசஸ் லைக் பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையுமே வந்து கஷாயம் மாதிரி நம்ம வச்சு குடிக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டார்டிங் வித். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க. லைக் லிட்டில் ஹெர்பல் கஷாயம். ஸோ ஓகே. என்ன பெட்டர் அட்வைஸ்? இப்போ கொஞ்சம் முன்னாடி நீங்க வந்து கேட்ட கேள்விக்கு பால், டைரி ப்ராடக்ட்ஸை மட்டும் எம்டி ஸ்டமக்ல கட் பண்ணிட்டோம்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இட் இஸ் அப் டு தெம் டு டேக் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் டீ காஃபி. இட் இஸ் அப் டு தெம். பட் எம்டி ஸ்டமக்ல எது எடுத்தாலும் மருந்துங்க. அது எது எடுத்தாலும் மருந்தா அப்போ போகணும். நம்ம அந்த அப்ப நம்ம ஸ்பைசஸ், நம்ம ட்ரெடிஷனல் ஸ்பைசஸ் அந்த எடுத்துக்கலாம். மாதிரி ஒரு ஹெர்பல் டீ ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு துளசி டீ ஆகட்டும், ஒரு புதினா டீ ஆகட்டும், ஒரு வரக்கொத்துமல்லி டீ ஆகட்டும், அந்த மாதிரி இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னலா வந்தது, நேட்டிவ் ஸ்பைசஸ். இதெல்லாம் இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலையில இஞ்சிங்கிற உணவே வந்து இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். அது வந்து ஒரு ஸ்பைஸ் கேட்டகரியே தூக்கி அது போட்டாச்சு எப்படின்னா, நம்ம. நான் என்வி சமைக்கிற அன்னைக்கு மட்டும் கிச்சன்ல இருக்கிற மாதிரி மாறி போச்சு. எக்ஸாக்ட்லி. பட் அதை பிரேக் பண்ணிட்டு, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு இஞ்சி டீ, சாதாரண ஒரு இஞ்சி டீ வச்சு பார்த்தீங்கன்னாவே கொட்டை அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். அவ்வளோ பர்ப் வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படி இருக்கும். ரெகுலரா எடுத்துக்க முடியல அப்படின்றவங்க சுக்கு கூட வச்சுக்கலாம் இல்லையா? அது வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் வந்து அதை எடுத்துக்கலாம், சுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய். இதே வந்து ஒரு 48 நாள் நம்ம கண்டினியூஸா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீ கேன் பிரேக். சரிங்களா? இப்படி எடுக்கும்போது லைக் வீ கேன் ஸ்விட்ச் டு முருங்கைக்கீரை. கீரை வகைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எளிமையான கிடைக்கிற கீரையே இருக்கு. கிடைக்காத கீரையை தேடி போக வேண்டாம். கிடைக்கிற கீரை கிடைச்சு வாங்கி நம்ம வந்து சீசன் அண்ட் லோக்கலா கிடைக்கக்கூடிய அந்த கீரைவே சீசனல். ஆமா ஆமா சம்டைம்ஸ் பாத்துறோம். ஆமா, முருங்கை எல்லாம் சம்டைம்ஸ் வந்து இலை கொட்டிரும். இப்படி எல்லாமே வந்து ப்ரையர் பிளானிங் வேணும். கிச்சனுக்கே ப்ரையர் பிளானிங் வேணும். ஓகே. அண்ட் வாட் அபௌட் கிரெயின்ஸ் அண்ட் மில்லட்ஸ் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல? they are all medicine to our body. Food is a medicine. And traditional rice also. மெடிசனை ஃபுட்டாக தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ட்ரெண்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பட் இந்த ஷிஃப்ட் வரணும் அப்படின்னா ஃபுட்டை நம்ம மெடிசனை எடுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம கிட்ட ஆரம்பிச்சு நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் திங்க் ஆஃப் அதுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 90, 100 அப்படின்னு இருந்ததெல்லாம் நம்ம Reduce ஆகி லைஃப் ஸ்பேன் கம்மி 40, ஆகி 15 வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. இன்னும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம டைமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது போல் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஹெல்தி இல்லாம இருக்கிற நம்ம மாதிரி. இன்னைக்கு கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கோம். அவ்வளோ குழந்தைங்க நம்ம பார்க்குறோம். பிஸி. இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்னன்னா நம்மளோட உணவு முறையை, நம்ம பாரம்பரிய உணவை நம்ம தவிர்த்தது, மறந்ததை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன தவிர்த்ததை. இஞ்சியிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண பட்டை, சோம்பு, ஜீரகம், அப்புறம் வந்து கொத்தமல்லி, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கிச்சனில் வந்து அவசியம் வச்சு அதை நம்ம மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐட்டம்ஸில் எதுவும் எடுத்துக்கிட்டா பெஸ்ட்டுன்னு சொல்ல வராங்க. எஸ். அண்ட் நீங்கள் ப்ரீவியஸாக சொல்ல மாதிரி பாலிஷ்ட் ரைஸ் இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ், நேட்டிவ் ரைசஸ் எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அண்ட் சீசனல் அண்ட் லோக்கலி கிடைக்கிற ஃபுட்டை வந்து நம்ம கிச்சனில் எப்பவுமே இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபேமிலி குக்கிங் பண்ணா இன்னும் ஹெல்தியா இருக்கும். ஃபேமிலி குக்கிங் வந்து இன்னைக்கு நம்ம இழந்துட்டு இருக்கோம். மைண்ட்ஃபுல் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். மைண்ட்ஃபுல் ஃபேமிலி குக்கிங் வந்து பிராக்டிஸ், அது ஒரு ஹேபிட்டாவே கொண்டுட்டு வரலாம். அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஆல்சோ. எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் kids has ஃபோக்கஸ்டா to involve in kitchen. அவங்களுக்கு they have to touch and feel the food what they eat. இன்னைக்கு நிறைய குழந்தைங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்புங்களேன், எந்த காய் பேரே தெரியாது.
கண்டிப்பா தெரியாதுங்க. யாரோட மிஸ்டேக் அது? பேரண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு இல்ல. எஜுகேட் பண்ணல. நம்ப ஆமாமா. நம்ம தவறிட்டோம். எஜுகேட் ஆமாங்க, பண்ண ஆமாங்க, தவறிட்டோம். ஆமாங்க. என்னத்துனால? பிஸியா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுக்கு மைண்ட்ஃபுல்லா இருக்கணுமோ அதுக்கு இல்லாம நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அங்க நம்ம குடுத்துட்டோம். லைக் நீங்க சொன்ன மாரி இந்த நமக்கு நம்ம வெஹிக்கிள் Then we குடுக்குற go ஃபியூவல பத்தி நம்ம அக்கறை எக்ஸாக்ட்லி, இல்லாம இருந்துட்டோம். எக்ஸாக்ட்லி. இட்ஸ் லைக் ஸோ தட் டு ஷோ தட் அங்க கிச்சன் வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங் பிளேஸா இருக்கும்போது நோயே வராது. ஓகே மேம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க எல்லா பாயிண்ட்டுமே. ஸ்ரீவர்தினி மேம் எனக்கு வந்து அவ்ளோ இன்சைட்ஸ் நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அது ஒரு ஐ ஓப்பனிங்கான செஷன் தான். ஸோ திரும்பவும் நம்ம நெறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் யுவர் வேல்யூபிள் இன்சைட்ஸ் ஃபார் த ஃபாஸ்ட் பேஸ் ஜெனரேஷன். ஸோ இதிலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு நம்ம கிச்சன்ல செய்ய வேண்டிய வேலை அண்ட் நம்ம ஹெல்த்ல நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம குக்கிங்ல எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். முக்கியமா ஃபேமிலியா அண்ட் நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம ஒரு ஃபாஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஒரு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ல ஒரு ஹெல்தி ஜெனரேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். ஏன்னா அடுத்த தலைமுறையோட ஹெல்த் வந்து நம்ம கையில தான் இருக்கு. பெர்சன்ஸும் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அதை காப்பி கேட் பண்ணி அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அதோடைய மெயின் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சதீஷ் இந்த வாய்ப்பு எனக்கு வந்து குடுத்ததுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி எங்களோட நாலேட்ஜ நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஹெல்பிங் ஈச் அதர், ஹெல்பிங் த சொசைட்டி. தட்ஸ் ஆல். ஒருத்தர் ஒன்னொன்னு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நாங்க இந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறங்காட்டி வி ஆர் ஹெல்பிங் த சொசைட்டி டு டேக் சார்ஜ் ஆஃப் their ஹெல்த். ஸோ ஐ இன்சிஸ்ட் ஆன் ஃபேமிலி குக்கிங். இந்த ஃபேமிலி குக்கிங் அங்கே தான் வந்து ஒரு நல்ல வைப்ஸ் ஆகும். நார்மலாக பாருங்களேன், ஒரு தேட்டருக்கு போனால் சேர்ந்து போகிறோம், ஃபங்க்ஷன் போனால் சேர்ந்து போகிறோம், எல்லா பக்கம் சேர்ந்து போகிற பக்கம் ஏன் கிச்சனை விட்டுட்டோம்? இன்னைக்கு கிச்சனில் தான் ஃபேமிலி கேதரிங் பிளேஸாக இருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் தலைமுறைக்கு நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியும். வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ். தேங்க்யூ வெரி மச்.